ஹாய் வணக்கம். இன்றைக்கி நம்ம லீடர் படத்தோடைய மக்களுடைய உண்மையான ரிவ்யூ எப்படி இருக்குது அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறோம். ஸோ படம் பார்த்தீங்கன்னாக்கா வேறு லெவல் அப்படின்னு பாசிட்டிவான ரிவ்யூ வந்துகிட்டே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டேவாக இருக்கட்டும், இன்றைக்கி செகண்ட் டேவாக இருக்கட்டும், ஸோ படம் ஒரு சூப்பர் டூப்பரான ஹிட்டான ஒரு மூவி. ஸோ ஒரு நல்ல ஒரு கதைக்களம் கொண்ட மூவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மக்களுடைய ரெஸ்பான்ஸ் பார்த்திங்கன்னா சான்ஸே கிடையாதுங்க. அவ்வளோ ஒரு பாசிட்டிவான ரிவ்யூ கொடுத்துட்டு வராங்க. படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதே மாதிரி கதைகள் இதுக்கு முன்னாடி எக்கச்சக்கமாக எடுத்திருக்கிறாங்க. அப்படின்னு இருந்தாலும் இதை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம லீடர், நம்ம லெஜண்ட் வேறு லெவலில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு புது விதமாக சூப்பராக காட்டியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இவர் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு படத்தோட செகண்ட் படத்தில் என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படின்றத தெரிஞ்சு புரிஞ்சு சூப்பராக நடிச்சிருக்காரு. அதுவும் இல்லாமல் கதைக்களத்தை பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராக தேர்ந்தெடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். தேர்ந்தெடுத்திருக்குன்னு சொல்கிறத விட இப்படி எடுங்க அப்படின்ற மாதிரி தனக்கு ஏற்ற மாதிரி அவர் வடிவமைச்சு டைரக்டர்கிட்ட அவர் இப்படிவே இருக்கணும், மக்கள் ஏற்றுக்கிற மாதிரி, ஸோ ரியாலிட்டிக்காக இருக்கணுன்றதை ஒரு ஹிட்டு கொடுக்கணும், உண்மையால் ஒரு படத்தோட ஹீரோவாக என்னை பார்க்க ஆரம்பிக்கணும் அப்படின்றது நினச்சார அதை செஞ்சு முடித்த மாதிரி இருக்குது இந்த படத்தில். ஸோ இந்த படத்தோட பார்த்திங்கனாக்கா பொண்ணுக்கு அப்பாவாக இருக்கிறாரு. ஆஸ் யூஷுவல் ஒரு வில்லன் இருக்கிறான். ஸோ அந்த வில்லனுக்கு இவர் கீழே அப்பப்போ ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அவன் இல்லை என்ன பிஸ்னஸ் பண்ணுறான் அப்படின்னு தெரியலை, ஒரு இல்லீகல் பண்ணுறாங்க. ஸோ இவர் மூலயமா வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறாங்க. அதை அப்படி கண்டுபிடிக்கும்போது அந்த வில்லனுக்கும் இவருக்கும் எப்படி ப்ராப்ளம் வருது, ஆஸ் யூஷுவல் தன் குழந்தைய வில்லன் இது பண்ணுறது, இது எல்லாமே இருந்தாலும் ஒரு மாஸான மூவி அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு ஃபைட்டு சீக்வன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சான்ஸே கிடையாது. படம் முழுக்க ஃபைட்டு சீக்வன்ஸ் ஒரு எந்த மாதிரி இது ஒரு கதைக்களம்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ரஜினி, அஜித், விஜய் ஒரு டாப் ஹீரோஸ் இருக்கக்கூடிய நடித்து பயங்கரமாக ஹிட்டு கொடுக்கக்கூடிய ஒரு கதைக்களம். ரிப்பீட்டடாக இருந்தாலும் அவங்கள வச்சு எடுத்து எப்படி கொண்டு வருவாங்களோ அந்த ரோலில் லெஜண்ட் நடிச்சிருக்காரு. இது எல்லா மொழியிலையும் ரிலீஸ் ஆகிருக்கு. பார்த்திங்கனாக்கா தெலுங்கு, தமிழ், அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா ஹிந்தி எல்லாம் ரிலீஸ் ஆகிருக்குது. ஸோ இந்த படம் பார்த்திங்கனாக்கா நெக்ஸ்ட்டு ஹீரோயின் கேரக்டர் பார்த்திங்கனாக்கா அவங்களும் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஷாம் நடிச்சிருக்காரு, எக்கச்சக்க கதாபாத்திரங்கள் நிறையா நடிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா இவர் படத்தோட ப்ரொடியூசரே இவர் தான். ஸோ அதனால் பிரச்சனையே கிடையாது இவரோட விளம்பரத்துக்கு. ஸோ ஃபஸ்ட் நாள் பார்த்திங்கனாக்கா எல்லாருமே படம் பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு ஆக்டிங்லேயும் சூப்பராக இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு. இவர் ஒரு ஹீரோ அப்படின்னு தன்னை இது பண்ணிட்டார். நான் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்த தாண்டி ஒரு ஹீரோன்னு ஏற்றுக்கிற மாதிரி இந்த படத்தில் லெஜண்ட் அவர் தன்னை இன்னும் மேம்படுத்தி ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கதைக்காலெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா உள்வாங்கி நடிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு இடத்துலையும் படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா குறை சொல்கிற மாதிரியே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லோரும் இந்த படத்தை போய் பாருங்கள். ஃபுல் மாஸ் மூவி, என்டர்டெயின்மெண்ட்டான மூவி. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.